சேலத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், தற்போது கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்களா? மீட்கப்பட்டுள்ள மக்கள் தங்குவதற்கான நிவாரண முகாம்கள் எல்லாம் தயாராக இருக்கிறதா? இது பற்றிய முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக இந்த பெஞ்சல் புயல் காரணமாக சேலத்தை பொறுத்தவரை 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று காலையில் இந்த மழை விட்டிருந்த நிலையில் நேற்று இரவு திடீரென மழை பெய்தது. குறிப்பாக 3 மணி நேரம், அதாவது மாலை 7 மணிக்கு பெய்த மழை 10 மணி வரை தொடர்ச்சியாக 3 மணி நேரம் ஒரு கனமழையாக கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மழையின் அளவு என்பது 10 சென்டிமீட்டர் அளவில் பதிவாகி இருக்கிறது. இதே போல ஏற்காட்டிலும் மழை அளவு 10 சென்டிமீட்டர் அளவில் பெய்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் கடந்த 2 நாட்களாகவே, அதாவது சேலம் மாநகரின் மையப்பகுதியில் செல்லக்கூடிய அந்த திருமணிமுத்தாறு முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த கரையோர பகுதியில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் வெளியேறி இருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை, அதாவது சேலம் தேசிய நெடுஞ்சாலை, சேலத்திலிருந்து கோவை, அதே போல கோவையிலிருந்து சேலம் வரும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கந்தம்பட்டி பைபாஸ் என்ற அந்த பகுதியில் தான் இன்று காலை அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக அதன் அருகிலேயே திருமணிமுத்தாறு செல்வதால் அந்த திருமணிமுத்தாறிலிருந்து வெளியேறிய தண்ணீர் தேசிய நெடுஞ்சாலைக்குள் புகுந்தது. அந்த தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நின்றதின் காரணமாக அந்த வழியே வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் இருந்த அதாவது பெட்ரோல் பங்க், அதே போல கார் நிறுவனங்களின் அந்த பகுதி ஆகிய இடங்களிலும் தண்ணீர் புகுந்து கார்கள் சேதமடைந்தன. இது அதனுடைய அந்த ட்ரோன் காட்சி, அதாவது கழுகு பார்வை காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் தான் சேலத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றாலும் கூட தேசிய நெடுஞ்சாலையில் முழங்கால் அளவு தண்ணீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியதின் காரணமாக அவ்வழியே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாலை 5 மணியிலிருந்து இந்த போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டது. குறிப்பாக செவ்வாய்ப்பேட்டை நெத்திமேடி வழியாக கொண்டலாம்பட்டிக்கு இந்த போக்குவரத்து என்பது திருப்பிவிடப்பட்டது. ஏராளமான கார்கள், அதே போல லாரிகள் இந்த வழியை செல்ல முடியாமல் தவிப்புக்குள்ளானது. குறிப்பாக சேலத்தில் இருந்து இந்த கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்றும் அதே போல லாரி ஒன்றும் பழுதாகி நின்றதின் காரணமாக அவ்வழியே வேறு எந்த வாகனமும் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதனை அடைத்துதான் மாநகராட்சி நிர்வாகம், அதே போல சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் 2 பொக்லின் இயந்திரங்கள், அதே போல கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக அந்த சரி செய்யும் பணி செய்யப்பட்டது. இதனை அடுத்து 10 மணி அளவில் தண்ணீர் வடிந்ததை தொடர்ந்து பின்னர் அவ்வழியை தற்போது அந்த போக்குவரத்து என்பது துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதே போலதான் ஏற்காடு பகுதியிலும் அதே போல மண் சரிவு ஏற்பட்டு அந்த பகுதியிலும் தற்போது அந்த பணியை சரி செய்யும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று காலை முதலே சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் பல்வேறு இடங்களுக்கும் சென்று அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பணி சீரமைப்பை உடனடியாக சீர் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை வழங்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல் தேங்கி இருக்கும் அந்த காட்சி தான் தற்போது நம் ட்ரோன் ஷாட் மூலம் என்று சொல்லக்கூடிய கழுகு பார்வை காட்சி மூலமாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் தான் சேலத்தில் இன்று காலை தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியதால் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.